ஷார்ட் அண்ட் ஸ்பீடு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். பேசிக் புக் முடிச்சதுக்கப்புறம் ஸ்பீடு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ எய்தர் பார்த்தீங்கன்னா 2001 ஆகட்டும், இல்லை வந்து 80s மேலே ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒரு ஸ்பீடு எடுக்கிறோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்ட்ரோக்கும் அந்த வேர்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பென்சில் வச்சு அப்படியே ரீட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஒரு 5 or 6 டைம்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் வச்சு இந்த ஸ்ட்ரோக்கையும் வேர்ட்ஸையும் கம்பேர் பண்ணி ஒரு 5 டைம்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எழுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ரோக்கை மட்டும் பார்த்து ஒரு 5 டைம்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எழுதுங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டைம்ஸ் கணக்கு வந்துடும். ஓகேங்களா? இது தெளிவாக வந்து ஒரு ஸ்பீடு எடுத்தோமா அதை கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து ஒரு வேர்ட்ஸ் கூட நமக்கு வந்து தெரியாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பீடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அடுத்த ஸ்பீடு போகும்போது மேக்ஸிமம் பார்த்தா 50% ஆஃப் வேர்ட்ஸ் அடுத்த ஸ்பீடில் இருக்கும். ஓகேங்களா? நம்ம இந்த ஸ்பீடில் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோமா அடுத்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா தெரியாத வேர்ட்ஸ் மட்டும் நல்ல எஃபோர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு டைம் புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டா ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புக்ஸ் மெமரைஸே ஆயிரும். ஓகேங்களா? புக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரைஸ் ஆயிரும். ஓகேங்களா? இங்கிலீஷ் ஆனதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கலாக ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஹேஸ் வந்தால் இடி வரும், ஹேவ் வந்தால் இடி வரும், அப்புறம் இஸ் வந்து ஐஎன்ஜி வரும். இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரோக் ரைட் பண்ணும்போது பார்த்துக்காங்க. ஓகேங்களா? கிராமட்டிக்கலாக ஒரு சில மிஸ்டேக் நம்ம ஸ்ட்ரோக் போகிறதுக்கு மிஸ் பண்ணாலும் நம்ம கிராமட்டிக்கலாக வச்சு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சேம் ஸ்ட்ரோக் இப்போ பர்ஃபார்மிங்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பர்ஃபார்ம் ஸ்ட்ரோக் மட்டும் தான் போட்டிருக்கோம், ஐஎன்ஜி போடல. ஆனால் நம்ம முன்னாடி அந்த கிராமட்டிக்கலாக இஸ் போட்டுருக்கோம், நம்ம அதை வச்சு பர்ஃபார்மிங்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பீடு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும்னு நினைச்சிங்கன்னா அந்த நமக்கு வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் தெரியுதுன்னா நம்ம அந்த ஸ்ட்ரோக் போடாமே அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி லெட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வி ஆர் இன் ரிசிப்ட் ஆஃப் யுவர் லெட்டர் மேக்ஸிமம் வரும். அப்போ அந்த மாதிரி வரப்போ நம்ம அந்த ஸ்ட்ரோக் ஒமிஷன் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டா ஒமிஷன் பண்ணிட்டு கூட நம்ம அடுத்த வேர்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது எய்தர் வந்து ஒரு ஸ்மால் சின்னதா இப்போ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்னா எல் மட்டும் போட்டுக்கலாம். அதே மாதிரி வி ஆர் இன் ரெசிப்ட் ஆஃப் லெட்டர்னா ஆர் மட்டும் லெட்டர்னா எல் மட்டும் போட்டுக்கலாம். இது வி ஆர் இன் ரெசிப்ட் ஆஃப் யுவர் ஆர்டர்னு வரும், அப்போ ஆர் மட்டும் போட்டுக்கலாம். இது நம்ம மெமரி இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒவ்வொரு ஸ்டெப்பா நாம எப்படி ஷார்ட் ஹேண்ட்ல ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாமளே டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது வித்தவுட் அந்த புக்ல இருக்கிறத மட்டும் ஷார்ட்கட்ஸ் இல்லை, நீங்களே உங்களுக்கு எந்த ஸ்ட்ரோக் வந்து கஷ்டமா இருக்கோ அதில் வந்து நீங்களே ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த புக்ல இருக்கிற மாதிரி எக்ஸாக்டா 100% அந்த ஸ்ட்ரோக் தான் போடணும் அப்படின்னா நெசசிட்டி கிடையாது. உங்களுக்கு எந்த ஸ்ட்ரோக் ஃப்ளோ வருதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3R4 2R3 இந்த மாதிரி வச்சுன்னா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டைம் சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கலா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட்ல நீங்க அந்த டிஸ்டிங்யூஷடு இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா நீங்க ஒரு தனியா ஒரு நோட்டு போட்டு ஒரு நோட் லாங் சைஸ் நோட் போட்டு இப்போ 2001 இந்த ஒரு 10 அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 வார்த்தை 20 வார்த்தை டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அந்த வேர்ட்ஸை மட்டும் நீங்க ஒரு நோட் போட்டு எழுதி அதை ஒரு 10 லைன் 5 லைன் டெய்லி ஒன்ஸ் வந்து ஒரு லைன் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களால எக்ஸாம்ல இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க 100% உங்களால எப்படி கொடுத்தாலும் ஸ்ட்ரோக் போட முடியும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல ஒரு ஸ்ட்ரோக் ஹார்டா கொடுப்பாங்க, ஒரு லைன் படிச்சுட்டே இருக்காங்கன்னா ஈஸியா வர மாதிரி வரும், டக்குன்னு ஒரு வேர்டு புதுசா அதில் இன்செர்ட் பண்ணுவாங்க, இல்லை புதுசாக கொண்டு வந்து வைப்பாங்க. அப்போ நம்ம வந்து நமக்குள்ள திடீர்னு பதட்டம் வந்துடும். அப்போ நம்ம அந்த மாதிரி வந்தாலும் அந்த மாதிரி 10 வேர்ட்ஸ் வந்தாலும் விட்டுருலாம். ஓகேங்களா? நம்ம டூ மச் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஓகேங்களா? ஒருவேளை கஷ்டமான வேர்ட்ஸ் நம்ம போட முடியாது, ஏன்னா அவங்க தான் ஒமிஷனும் கொடுத்துருக்காங்க, மிஸ்டேக் வந்தாலும் அலோட் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 வேர்டு தெரியலனாலும் சரி, 10 வேர்டு ஒமிஷன் போனாலும் சரி, 10 வேர்டு மிஸ்டேக் ஆனாலும் சரி. ஓகேங்களா? அப்போ நீங்க மெதுவா அந்த வேர்ட்ஸ் தெரியணும் விட்டுட்டு அடுத்த வேர்டு மூவ் ஆகிட்டு டக்குன்னு போயிட்டே இருக்கணும். நம்ம அது எழுத ட்ரை பண்ணணும்னு வச்சுங்களேன், அடுத்த லைனே போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுவும் இல்லாத எவ்ரிடே நம்ம இன்ஸ்டியூட்ல நாளைக்கு மார்னிங்ல இருந்து எவ்ரிடே மார்னிங் 5 o'clock பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீடு இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர்ல ஒரு ஸ்பீடு வித் எக்ஸ்பிளனேஷனோட இப்போ அதில் இருக்கிற ஒரு 2001 February இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு ஹார்ட் வேர்டு ஒரு 20 வேர்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஹார்ட் வேர்ட்ஸ் ப்ளஸ் ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு எக்ஸ்பிளனேஷனோட ப்ளஸ் ஸ்பீடும். ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்து எவ்ரிடே வித் அப் டு எக்ஸாம் வரைக்கும் மார்னிங் 5 o'clock அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறாங்க, ஸ்டெனோ படிக்கிறாங்க, எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் படிக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நோ இஷ்யூ. இது வந்து ஃபுல் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தான். ஓகேங்களா? யூடியூப்ல நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் வந்து ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறீங்க, நல்ல நாலேஜ் இருக்குது இங்கிலீஷில், டைப்பிங் ஸ்கில்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டைப்பிங் சிஸ்டமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் டைப்பிங் ஸ்கில் இருக்குன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? எஸ்எஸ்சி தான் பெட்டர் வே. சரிங்களா? எவ்ரி இயர் 1500 to 2000 வேகன்சிஸ் வந்து கம்பல்சரி எஸ்எஸ்சியில் வந்துட்டு ஸ்டெனோகிராஃபர் வந்துட்டே இருக்கு. நல்ல ஒரு இங்கிலீஷ்ல நாலேஜ் இருக்கு, பிளஸ் வந்து டைப்பிங் ஸ்கில்லாம் இருக்குதுன்னா, ஏன்னா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா பிலிம்ஸ் மட்டும் அடுத்து பிலிம்ஸ் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் தான்.
ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேங்களா, பேசிக்கா இருக்கும். இங்கிலீஷ்ல இங்க ப்ரிலிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். தமிழா இருக்கட்டும், அந்த ஐ மீன் மேக்ஸ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க அட்டன் பண்ணாவே மேக்ஸிமம் அந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்க ஸ்கில் டெஸ்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல தரவா நீங்க இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ணி அதில் நீங்க கிளியர் பண்ணு நினைச்சீங்கன்னா எஸ்எஸ்சி ரொம்ப ட்ரை பண்ணி எஸ்எஸ்சிலையும் ஒரு ஸ்டெனோகிராஃபர், அதே மாதிரி ரயில்வேலையும் ஸ்டெனோகிராஃபர் வரும். இதையே நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இதுக்கான கோச்சிங்கும் இதுக்கான ஸ்பீடும் நம்ம இன்ஸ்டியூட்ல அப்லோட் பண்ண போறோம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க, இல்ல நாட் அஃபோர்ட் டு பே பீஸ் டு இன்ஸ்டியூட் ஆர் கிளாஸ் போக முடியல, வீட்டுல இருந்து படிக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கைண்ட்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதுவும் இல்லாத பாருங்க, எல்லா ஸ்பீடுக்குமே கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ஸ்பீடுக்கும், தமிழ் ஆகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும், எல்லா ஸ்பீடுக்குமே ஷார்ட் கட்ஸ் ஒவ்வொரு டெய்லியும் அப்லோட் பண்ணப்படும். ஓகேங்களா, யூடியூப்ல அப்லோட் பண்ணப்படும்.